வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி 2025 தொடர்பான புது யுகம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் மிக பயனுள்ள ஒரு புத்தகத்தை காண இருக்கிறோம். இதுவும் இளைஞர்களுக்கு தொடர்பானது தான். இளைஞர்களுக்கு மிகவும் தேவைப்படுகிற, மிகவும் பயனுள்ள, மிகவும் அத்தியாவசியமான ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். பர்ஹாப்ஸ் இது வந்து ரொம்ப எசென்ஷியல்ஸ்னு சில போல லிஸ்ட்டு போடுவாங்க. இந்த புத்தகம்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்களா இளைஞர்கள். அவங்களாம் மிக நிச்சயமாக இந்த புத்தகத்தை வைத்தே ஆக வேண்டும். நான் சொல்லலைதான் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இயர் புக். இது தி இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கக்கூடிய இயர் புக் 2025. நமக்கு ஏற்கனவே தெரியும், பல முறை நம்ம பேசியிருக்கோம். போட்டித் தேர்வுக்கு தயாராக இளைஞர்கள் எல்லாருக்குமே தமிழை பொறுத்தவரை இந்து தமிழ் அப்படி சொன்னால் அவங்களுடைய உணர்வுடன் ஒன்றி போனதாக இருக்கும். அவங்களுக்கு வேண்டிய பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து இந்து தமிழ் நாளில் தந்து வருகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அவர்கள் வந்திருக்கிற இந்த இந்து தமிழ் திசையுடைய இயர் புக் 2025 மிக நிச்சயமாக இளைஞர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. இதற்கு பின்னாடி கூட இந்த ஒரு கடினமான உழைப்பு பார்த்தா அவங்க ரொம்ப பெருமைப்பாக இருக்கும். அத்தனை தகவல்களையும் வெகு எளிதில் புரிகிற விதத்தில் ரொம்ப நல்ல ஒரு ஃபாண்ட்டில் ரொம்ப எக்கச்சக்கமாக 800 பக்கங்களில் தந்திருக்காங்க. 800 பக்க தகவல்கள் இதில் இருக்கின்றன. இந்த ஒரு புத்தகமே போதும் என்கிற அளவுக்கு இதில் எல்லா தகவலையும் இதுக்குள்ளேயே அடக்கி கொண்டிருக்காங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹேண்ட் புக்குன்னு சொல்லலாம் இது படிக்கும்போது. அதனால் மேலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வெற்றிக்கு உத்தரவாதமான கையேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை எனக்கும் அப்படி தான் தோணுது. ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது மிக நிச்சயமாக ஒரு போட்டித் தேர்வுக்கு தேவையான அத்தனையுமே இதுள்ளே அடக்கி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு தோணுது. மிகச்சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு மிகச்சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அதுதான் இந்து தமிழ் தேசனுக்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐடென்டிட்டி, அதுதானே ஒரு அடையாளம். அது அப்படியே கரெக்டாக இதில் வந்து மெய்ப்பிச்சிருக்காங்க. இந்து தமிழ் திசை இயர் புக் 2025. சரி, இதனுடைய விலை ₹275. 800 பக்கங்கள் இப்போது வந்திருக்கிறது. இப்போ புத்தக கண்காட்சியில் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் சில சிறப்பு கட்டுரைகள் இருக்கின்றன. அப்புறம் சிறப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் தொடர்பான சிறப்பு பகுதிகள் இருக்கின்றன. அப்புறம் தேர்வு வழிகாட்டிக்கு முக்கிய தமிழ் நூல்களும் ஆசிரியர்களும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரோவை பற்றி ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் விரிவான தொகுப்பு, காலநிலை மாற்றம் அலசல் கட்டுரைகள், ரயில்வே தேர்வுகளில் வெற்றிக்கான வழி. அநேகமாக இது வந்து முதல் முறையாக தமிழ் மக்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். தமிழ் இளைஞர்கள் ரயில்வே பணிகளில் அவ்வளவாக வந்து சேருவதில்லைங்கிற மிகப்பெரிய குறை இருக்கிறது. அதில் இந்த புத்தகம் வாசிப்பதனால அதோட குறை நீங்கும்னு நினைக்கிறேன். இதை படிச்சுட்டு நீங்கள் இப்போ ரயில்வே தேர்வுனா உங்களால் வெற்றி பெற முடியும், தேர்ச்சி பெற முடியும். அதற்கான வழிமுறைகள் இதில் இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ரயில்வே தேர்வுகளில் வெற்றிக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நவீன மருத்துவ நோய் கணிப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி டயக்னோசிஸ், மெத்தட்ஸ் ஆஃப் டயக்னோசிஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. இது அநேகமாக எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நம்ம உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அப்புறம் நோபல் பரிசு 2024 விரிவான கட்டுரைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மிக நல்ல தகவல்கள்லாம் இருக்குது. நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு கட்டுரையாக இருக்கிறது. அப்புறம் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு போனாலே மிக நிச்சயமாக தமிழக அரசின் திட்டங்கள் பற்றிய வினாக்கள் விரிவாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள். அப்புறம் புதிய குற்றவியல் சட்டங்கள், அதுதான் பாரத் நியாய சன்ஹிதா என்று சொல்லக்கூடிய பழைய ஓல்டு ஐபிசி, சரிங்களா, முன்ன இந்தியன் பினல் கோடு சொல்லியிருந்தோம். அது பிஎன்எஸ்னு மாற்றிருக்கோம், பாரதிய நியாய சன்ஹிதாங்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. நியூ கிரிமினல் ஆக்டுங்கிறது அதுதான் பிஎன்எஸ், அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன், எதற்கு, எப்படி கவனம் பெற்ற 40 விஷயங்களுக்கு விளக்கம். நான் சொல்கிறேன், இன்னும் அட்டைப்படத்தையே தாண்டின்னு போகல, சரிங்களா, அட்டையிலே இருக்கிறதெல்லாம் என்ன போட்டிருக்காங்களே, ஏன், எதற்கு, எப்படி கவனம் பெற்ற 40 விஷயங்களுக்கு விளக்கம் உள்ளே இருக்கிறது. அப்புறம் 5 ஆளுமைகள் குறித்த சித்திரம், தேர்வு தயாரிப்புக்கு உதவும் அறிவியல் கேள்வி பதில் தொகுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இது கேள்வி பதில் வடிவத்தில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது அதுலேயே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இனிமேல் உள்ளே போகலாம். உள்ளே என்னெல்லாம் இருக்குது? சிறப்பு கட்டுரை, மகாத்மா காந்தி கடைப்பிடித்த தூய்மை தத்துவம். மகாத்மா காந்தி தூய்மையின் மீது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தால் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதை பற்றி அநேகமாக பல கேள்விகள் வருகின்றன, கட்டுரைகள் கேட்கப்படுகின்றன. இது குறித்து எழுதியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், இந்த காந்தி இயக்கத்தை சேர்ந்த காந்தியுடைய மண்டலத்தில் தில்லியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா, இவர் மிகச்சிறந்த ஒரு காந்தியவாதி, காந்தியத்துக்காக உலகம் அறியப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தமிழர், அவர் எழுதியிருக்காங்க அவங்க. அப்புறம் நவீன மருத்துவ நோய் கணிப்பு முறைகள், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அது மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு பகுதி. அடுத்து கிராமீண் வங்கியும் முகமது யூனிஸ் ஏற்படுத்திய பெரும் தாக்கமும், இஸ்ரோ சாதனைகளும் எதிர்கால திட்டங்களும் ஒரு சிறந்த ஒரு கட்டுரையாக இதை நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நடுக்கற்கள் பற்றி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், ஏற்கனவே சொன்னோம், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. டிஎன்பிஎஸ்சிக்கு யாரெல்லாம் தயாராகளோ அவர்களுக்கெல்லாம் தேவைப்படுகிறதாக இருக்கும். அப்புறம் மிக முக்கியமான இந்திய அரசமைப்பில் உள்ளாட்சிகள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னோம். தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் சொல்லக்கூடிய தி ரோல் ஆஃப் பஞ்சாயஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏன்னா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் கலந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும்
ஒன்றும் இல்லை. அதனால் தயவுசெய்து இளைஞர்கள் எல்லாம் படிங்க, மிக முக்கியமானதாக இருக்கும். அப்போ பசுமை கண் துடைப்பா பாகு காலநிலை மாநாடு, நமக்கு தெரியும் இந்த பருவகால மாற்றங்கள் கொடுத்து பருவநிலை மாற்றம் கொடுத்து ஏராளமாக மாநாடுகளாக நடக்கின்றன. அதெல்லாம் உண்மையிலே நடக்குதா, அது இல்லைன்னா அது வெறுமனே அது வந்து பசுமைங்கிற பெயரில் கண் துடைப்பா அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்காங்க. அப்புறம் புதிய குற்றவியல் சட்டங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎன்எஸ், அதாவது ஓல்டு ஐபிசி, அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் விடுதலை போராட்டத்தில் இந்திய மொழிகள், வானிலை சேவை வரலாறு மிக நல்லா பண்ணியிருக்காங்க. அது வானிலை ஆய்வாளர் தந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. இது மாதிரி அப்போ வளர்ந்து வரும் மறுசீரமைப்பு சிகிச்சை முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மருத்துவம் சார்ந்து அடிக்கடி பல கட்டுரைகள் நம்ம பார்க்குறோம். அநேகமாக எல்லா இயல்புகளையும் வந்துட்டு இருக்கு. அது ஒரு வரவிற்கு தகுந்த ஒரு மாற்றமாக பார்க்குறோம். அப்புறம் அரசமைப்பு 75 கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி 100 அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணிருக்காங்க, திசை திருப்பிய ஊர்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளிச்சம் தந்த அறிஞர்கள் அது கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாற்றின் புத்தொலி, தனித்துவ அடையாளங்கள், எல்லாமே ரொம்ப அருமையான கட்டுரைகளாக வெளிவந்திருக்கு. அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்த கடந்த கால வரலாறு மொத்தம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அது ரொம்ப ஒரு நல்ல தொகுப்பு. அப்புறம் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மத்திய பட்ஜெட் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பொருளாதார சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கான இந்திய வழிகாட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சார்ந்தும் அதில் தரப்பட்டிருக்கிறது. அப்புறம் நோபல் 2024 யாருக்கெல்லாம் தரப்பட்டிருக்கிறது, அதில் மிக முக்கியமானது அணு ஆயுத அச்சுறுத்தலும் அமைதி பரிசும். அது ரொம்ப நல்ல ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது பார்க்குறேன். அப்புறம் வந்து இணைந்த ஜெர்மனி, இணையாத இதயங்கள், ரொம்ப புதிதான பல விஷயங்கள் அதில் கற்றுக்க முடியும். ஏன்னா இந்த இணையாத இதயங்கள்ங்கிறதே ஒரு செய்தியாக நமக்கு தோன்றுகிறது. அதில் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி இணைந்தது தெரியும், ஆனால் இன்னும் இதயங்கள் இணையவில்லை அப்படிங்கிற கட்டுரையில் வந்திருக்காங்க. அது ஒரு புதிய ஒரு கோணமாக கூட தெரிந்தது. அப்புறம் போட்டித் தேர்வு என்று தனியாகவே கொடுத்துருக்காங்க. ரயில்வே தேர்வுகள் வெற்றிக்கான வழி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போட்டித் தேர்வுக்கு அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியமானது அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ பண மசோதாவும் அதன் வகைமைகளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. மணி பில்ஸ் பற்றி ஆக்சுவலாக நமக்கு தெரியும். மணி பில்லுங்கிறது வந்து லோக்சபாவில் தான் கொடுக்க முடியும், ராஜ்யசபாவில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். அங்கே தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஷன் மௌசம் வானிலை திட்டம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி நான் சொல்லுவேன். இந்திய அரசுடைய இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிறது, மிஷன் அப்படின்னா இயக்கம், சரிங்களா, மூவ்மெண்ட் அப்படி வச்சுக்கலாமே. மௌசம் அப்படின்னா வானிலை, அது வந்து ஹிந்தி வார்த்தை. ஸோ மிஷன் மௌசம் அப்படிங்கிறது மிக நல்ல ஒரு திட்டம், அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொடுத்து தேர்தல் பத்திரம் பற்றியெல்லாம் வந்திருக்கு. அப்போ உத்தரகாண்ட் வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் புதிதாக கொண்டு வந்திருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்டில் தொடங்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படி நன்மை, தீமைகள், சாதகங்கள், பாதகங்கள் எல்லாவற்றையுமே ரொம்ப நல்ல அணுகியிருக்காங்க. அப்புறம் சர்வதேச நீதிமன்றம் பொதுவாக எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடியது, அதை பற்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பின்மை தற்போதைய நிலை, இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஆக்சுவலாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்காங்க. நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தை சொல்கிறேன், தயவுசெய்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் வந்து வானூர்தி விபத்துகள் பற்றி இருக்காங்க. இப்போ கூட தெரியும், 2 நாட்கள் முன்னாக ஒரு சவுத் கொரியா விமானம் கூட ஒன்று விபத்துக்குள்ளாச்சு. இப்போ வானூர்தி விபத்துகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனியாக ஒரு கட்டுரை வந்திருக்காது. வேலை நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி, அது ஒரு நல்ல கட்டுரையாக தோன்றுகிறது. அப்புறம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா வார் பற்றியும், இஸ்ரேல் இப்படி ரஃபாக இருக்கிறது பற்றியும் இதெல்லாம் இருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பற்றி இருக்காங்க. காலநிலை மாற்றமும் தீவிர பாதிப்படையும் பெண்களும் கொடுத்துருக்காங்க. அது கட்டுரை வித்தியாசமான ஒரு கட்டுரையாக இருக்கிறது. கட்டுரை எழுதுகிறவர்களுக்கு மிகவும் தேவையானதாக இருக்கும். அப்புறம் அறிவியலில் மிகவும் ஆழமாக உள்ளே சென்று மிக நுண்ணிய பல விஷயங்களில் இந்த வருஷம் இயற்புக்களை கவர் பண்ணியிருக்காங்க. ஒளிவட்ட பாதை நிறைவு செய்த ஆதித்யா L1 அநேகமாக அது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கலாம். அப்புறம் என்ன எதிர்பார்க்கிறது இந்திய அறிவியல் உலகம் அப்படின்ட்டு, நிலவில் விண்கலத்தை இறக்கிய ஜப்பான் என்ன தொடர்ந்து ஏராளமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த இயற்புக்களை என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வெரி பெஸ்ட் பாட்டு சொன்னால் அறிவியல் பாட்டு நான் சொல்லுவேன், மிக நன்றாக வந்திருக்கிறது. அப்புறம் மருத்துவம் சார்ந்த ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க, நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம், அதில் இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் இந்திய பெருங்கடலுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு தொடங்கி யானை வழித்தடங்கள் வரையில் மிகச்சிறந்த பல கட்டுரைகள் இருக்கின்றன. இது மாதிரி போயிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான தகவல்களை அடங்கி இருக்கிறது. 800 பக்கங்கள்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னால் எந்த அளவுக்கு கடினமான உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய விலை ₹275. மிக நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞருக்கும் கையில் இருக்க வேண்டிய மிகவும் பயனுள்ள புத்தகம். இது இந்து தமிழ் திசை வழங்கியிருக்கக்கூடிய இயர் புக் 2025.